லன்ச் மெனு என்னென்னு பார்க்கலாமா? ஃபிஷ் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். கடைக்கு போயிட்டு அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் இருக்க அந்த மேலே இருக்க அந்த செதில் எடுக்கிறது தான் பெரிய வேலை. ஸோ அதனால் அங்கேயே கொடுத்து க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். இது 140க்கு தான் இந்த எல்லா மீனுமே நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். 1 கேஜி வந்து 280 சொன்னாங்க. எனக்கு 1/2 கேஜி போதும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு மீன் கொடுத்தாங்க அவங்களே. ஸோ அதை மசாலா போட்டு நான் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ எடுத்து வெளியே வச்சுட்டு இதை நான் பொரிக்கலாம் அப்படின்றதுக்காக திரும்ப மசாலாலாம் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி பார்த்துக்கிட்டேன். தென் கல்லில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பித்தாச்சு. இந்த மசாலாலாம் நல்லா ஒட்டணும்னா ஒரு சிம்பிளான ஈஸியான ஐடியா சொல்லவா? இதில் நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணி மசாலா கலக்காமல் எண்ணெய் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா அழகாக வந்து உங்களுக்கு மீனில் ஒட்டிக்கும். அதுவும் இல்லாமல் நான் வந்து இன்றைக்கி என்கிட்ட ஆச்சி மசாலா இல்லை. அதுதான் மோஸ்ட்லி நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவோம். ஆச்சியில் ஃபிஷ் மசாலானே உங்களுக்கு தனியாக கிடைக்கும். அந்த மசாலா ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ அதனால் அதில் கொஞ்சமாக நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிப்பேன். மற்றபடி அந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலா நான் வாங்க மறந்துட்டேன். அதனால் நான் வீட்டில் இருந்த கார்ன்ஃப்ளவர் மிளகாத்தூள் இது மட்டும் யூஸ் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணி அதே மாதிரி மசாலா ரெடி பண்ணி தான் பண்ணேன். இதுவும் நல்லா தான் இருந்தது. ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு கிள்ளி போட்ட சாம்பார் தான் வச்சுருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் கிள்ளி போட்ட சாம்பாரும் மீன் வறுவலும் வச்சு சாப்பிட்டு இன்றைக்கி லஞ்சும் முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.